ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த டவர் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. 1.5 வருஷத்தில் நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக என்ன கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன் நைட்டில் ரொம்ப சவுண்டு வருது, போட்டால் ரொம்ப சவுண்டு வருது, குழந்தைங்களால தூங்க முடியல, ஒரு டிஸ்டர்பன்ஸான சவுண்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு என்ன ஆகுதுன்னு சொல்லி சுவிட்ச் போட்டு பார்த்தேன். சுவிட்ச் போட்டு பார்த்தாலும் ஓரளவுக்கு சவுண்டு வருமா, கிச்சு 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 சவுண்டு வருது. என்னன்னு பாருங்களேன். வீடியோவில் உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. தலக்கு மாட்டில் வச்சு தூங்கும்போது கொஞ்சம் நாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே தான் இருக்குது. இந்த ரொட்டேஷன்லாம் ஆகிற அந்த பவுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷேக் ஆகி தான் ஓடுது. ஒரு நார்மலான ரொட்டேஷன் இல்லாமல் கொஞ்சம் ஷேக் ஆகி ஓடுறதுனால என்ன ஆகுதுன்னா சவுண்டு வந்து அதிகமாக வருது. இன்னொரு விஷயம் என்னடான்னா, தலக்கு மாட்டில் வச்சு தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ½ ஹவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றே வரமாட்டேங்குதுன்னு எழுந்து பார்த்தா வேறு பக்கமாக சுற்றிட்டுருக்கு. இந்த வைப்ரேஷன் ஆகிறதுனால இந்த ஒட்டுமொத்த இந்த ஃபேனே வேறு பக்கமாக திரும்பிடுது. இதுக்கு முன்னாடி காற்று சரியாக வரலன்னு ரொம்ப ஸ்பீடை கம்மியாக ஓடுதுன்னு கழட்டி பார்த்து கண்டன்சர் மட்டும் மாற்றினோம். அதுக்கப்புறம் நல்லா ஓடுது, காற்றுலாம் நல்லா தான் வருது. இந்த சுவிட்சு, இந்த 2 சுவிட்சும் சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடுது. சில நேரத்தில் சவுண்ட் எங்கே இங்கேருந்து வருதுன்னு கழட்டி பார்த்துடலாம். இந்த மேலே இங்கே 2 ஸ்க்ரூ கழட்டிடணும். அதுக்கப்புறம் இங்கே கீழே இங்கே சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே ஒன்று வரும் 3. இதே மாதிரி அந்த பக்கத்தில் ஒன்று இருக்கும். மொத்தம் 4 ஸ்க்ரூ. இந்த 4 ஸ்க்ரூ கழட்டினதுக்கப்புறம் எங்கள் இந்த சைடில் இது 2த்தையும் விலகில் ஓப்பன் பண்ணினா வராது. ஏன்னா கீழே அடியில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அது தெரியாமல் நான் கழட்டி பார்த்துட்டு வரலன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அடியில் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கழட்டாமல் கழட்டினீங்கன்னா உடஞ்சிரும். இது உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். டவர் ஃபேன் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து கம்பெனி ப்ராடக்டாக வாங்கிடுங்க. காசு கம்மின்னு வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி லோக்கலில் நிறைய பிரச்சனை வரும். பாருங்கள், இந்த பவுல் சுற்றும் போது வந்து இந்த பிளாஸ்டிக்கில் பட்டு அந்த இடத்துலமே கருப்பாக தெரியுது. இதனால என்ன ஆகுதுன்னா சவுண்டு நாய்ஸ் இதில் தான் வந்திருக்கு. இந்த காற்று வரக்கூடிய இந்த பவுலை கையில் சுற்றி பார்த்ததில் கொஞ்சம் பெண்டாகி ஓடுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். அதில் என்ன ஆகிட்டுக்குதுன்னா, இதுலேருந்து தனியாக கழண்டியே வந்துச்சு. இது 2 இப்படி ஒட்டிகிட்டு இருக்கணும். ஒட்டிகிட்டு இருக்க வேண்டியது என்ன இருக்குது, 1-2 தான் இருந்திருக்கு போல். அதனால் சவுண்டு வந்திருக்கு. லைட்டாக அசைச்சேன், அதுலேருந்து மொத்தமாக கழண்டி வந்துருச்சு. இப்போ இதை ஃபேக்யூக்கெலாம் போட்டு ஒட்ட முடியாது, இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகும். இது இப்போ 2வது ஒட்டிட்டு நம்ம மாட்டலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரன்னிங்கில் போகும்போது திரும்பி கழண்டி சவுண்டு அதிகமாக வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஒட்டலாம் முடியாது. இவங்க ஆல்ரெடி ஒட்டி தான் வச்சுருக்காங்க. நம்ம ஒட்டணும்னு நினச்சா கூட அதிகமான வேகத்தில் சுற்றும் போது திரும்பி கழண்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு புதுசாக ஒரு வாங்கி மாட்டுறது தான் பெஸ்ட்டு. இந்த பவுல் மட்டுமே ஃபிட்டாகவே அப்படியே கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒட்டி வரும். இந்த மாதிரி ஒட்டி தான் இருந்தது. 1-2 தான் ஒட்டி இருந்திருக்கு. அதில் நான் இப்போ கையில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த 1-2 கழண்டி இருந்ததும் கழண்டி வந்துருச்சு கையில். இந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிங் ஒன்று வரும். இது தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பேரிங் இருக்கும். அந்த பேரிங் தேஞ்சு போயிடுச்சுன்னா கூட இது நார்மலாக ஒரே ஈவனாக ரொட்டேஷன் ஆகாமல் கொஞ்சம் பெண்டாகி ரொட்டேஷன் ஆகும். அதனால் கூட இதிலேருந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.